தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் 2 வீடியோவை பேச போகிறேன் இந்த டாப்பிக்கை. ஸோ அதனால் இதை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா என்னுடைய சேனலில் இன்னொரு வீடியோ இருக்கும், அதையும் பாருங்கள். அப்போ தான் என்ன பண்ண முடியும், முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா 3 நிமிஷத்தில் எதையுமே பேசிட முடியாது. அதாவது இன்றைக்கி நான் பேச போகிறது சீமான் அண்ணா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு, அதாவது விமர்சனங்களுக்கு நான் விளக்க உரை கொடுக்குறேன். இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சுக்குங்க. இதற்காகவாடா நம்ம சீமான் அண்ணாவை நிராகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கடைசியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரியா? ஓகே. அண்ணன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன? மேக்சிமம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் கேட்டால் நீங்கள் ஏங்க ஓட்டு போடலை அப்படின்னு கேட்டால் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திரள்நிதி வாங்குறாப்புலப்பா அப்படின்றது. அடுத்து அவர் பொட்டி வாங்கிக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்றது. அடுத்து அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருப்பா. அடுத்து அவர் ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசுகிறாப்புல. அடுத்து அவர் ஆமக்கறி சாப்பிட்றார். இந்த விஷயங்களை தவிர வேற ஏதாச்சும் சீமான் அண்ணன் மீது விமர்சனம் இருக்குதா? நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், எந்த ஒரு யூடியூப்லையும் பாருங்கள், போடக்கூடிய கமெண்ட்ஸ் இதை தான் போடுவாங்க. திரள்நிதி திருடன்பீங்க, பொட்டி வாங்கிட்டாருன்பீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறாருன்பீங்க, ஆமக்கறி சாப்பிட்டாருன்பீங்க. இந்த விஷயத்தை தவிர வேற எதுவுமே நீங்கள் சீமானுக்கு எதிராக பேசவே மாட்டீங்க. அவருடைய அரசியலுக்கு எதிராக ஏதாச்சும் பேசுவீங்களா? அதுவும் பேச மாட்டீங்க. அவருடைய ஏறெடுத்து வைக்கக்கூடிய அந்த கொள்கை, யாராச்சும் இந்த கொள்கை எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? யாருக்கிட்டே இருந்தாலும் சீமானுடைய அரசியலை பேசினா எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? இது நல்ல அரசியல் தான்ப்பா, இலவசம் வேணாம்னு சொல்கிறாரு, உண்மையிலே நல்ல அரசியல்ப்பா. தமிழ் தேசிய கொள்கை, தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ் மொழி பாதுகாப்பு, தமிழர் பாதுகாப்பு அப்படின்னு பேசுகிறாரு. தமிழ் தேசிய கொள்கை இது உண்மையிலே வரவேற்கத்தக்கதுப்பா சொல்கிறீங்க. தற்சார்பு பொருளாதாரம், உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாடு கையேந்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கான திட்டங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்றாரு. நல்ல அரசியல். கார்ப்பரேட்டுக்கு எதிராக இந்த அரசியல் பண்ணுறாரு. அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்குங்க மக்களே. இன்றைக்கி கார்ப்பரேட் வந்துட்டு ஸ்கூல்லையும் வேற என்ன மெடிக்கல்லையும், அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த 3லையுமே கார்ப்பரேட்டு தான் இங்கே வந்து தமிழ்நாடை வந்து பயங்கரமாக ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்குது. இந்த 3க்கு எதிராக இவர் வந்து அரசியல் பண்ண போகிறேன்றாரு. உங்களுக்கு இலவச கல்வி நான் தர்றேன், இலவச மருத்துவம் நான் தர்றேன், தூய குடிநீர் தரேன், குடிநீர் வந்து விற்பனைக்கு அல்லன்னு சொல்லி நான் சட்டம் போட போகிறேன்றாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, நல்ல அரசியல்ன்றீங்க. இலவசம் தர மாட்டேன்னு சொல்கிறாரு, உண்மையிலே சூப்பர் அரசியல்ன்றீங்க. தமிழ் தேசிய கொள்கை நல்ல அரசியல்ன்றீங்க. தற்சார்பு பொருளாதாரம் நல்ல அரசியல் சொல்கிறீங்க. அப்போ அரசியல் ரீதியாக நீங்கள் வரவேற்கிற நீங்கள் இந்த ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தினால என்ன பண்ணுறீங்கன்னா சீமான் அண்ணாவை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணுறீங்க. இது சரியான முறையா அப்படின்றத நீங்கள் வரக்கூடிய வீடியோலையும் நான் பேச போகிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே.